திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, சிம்ம ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன், உங்களை ஆளக்கூடிய கிரகம் சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க 16ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் எந்த முடிவு பணம் சார்ந்தது, லாபம் சார்ந்தது, குடும்பம் சார்ந்தது, மூத்த சகோதரர்கள் சார்ந்தது, உங்களுடைய தேவைகளை சார்ந்ததை 16ஆம் தேதிக்கு முன்னாடியே முடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரய ஸ்தானத்துக்கு வருது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்க ஏதாவது ஒரு வழியில விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியன். அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க 16ஆம் தேதிக்கு மேல முடித்துக் கொள்வது என்பது நல்லது. 16ஆம் தேதிக்கு மேல சின்ன சின்ன விரயங்கள், மருத்துவ செலவுகள், கையில இருக்கக்கூடிய காசு கரைஞ்சு போறது, ஏதாவது ஒரு வழியில கையில பணம் தங்காம போறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்தது பாருங்க, புதன் யாரு? 2 கூடியவர், 2 11ஆம் அதிபதி. அப்போ பணம் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 12க்கு வரப்போகிறார். அப்போ 2 கூடையவர் 12க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கொஞ்சம் விரயத்தை கொடுக்கறதுக்குள்ளான அமைப்பு. அதே போல லாபஸ்தானாதிபதி விரயத்துக்குள்ளான அமைப்பை தான் கொடுக்க போகுது. இதை நம்ம சுப விரயமாக, குடும்ப தேவைகளுக்காக, குழந்தைகள் படிப்புக்காக ஏதோ ஒண்ணுல பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தது பாருங்க, உங்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக வேலை செய்யுது. இதற்கு முன்னாடி சிவராஜ யோகமா வேலை செஞ்சு பெயர் புகழ் மதிப்பு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருப்பார். அடுத்தது பாருங்க, இந்த 18ஆம் தேதிக்கு மேல சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக வேலை செய்யும். 2ஆம் இடங்கிறது அடிப்படை கல்வி. அப்ப சூரியனோட சேரும் பொழுது கல்விக்கு உண்டான அடுத்த படி என்ன அப்படிங்கறத பாப்பீங்க. அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் படிப்புக்காக போறது, வேலைக்காக வெளிநாடு போறது, இங்க இருக்கிற லாபம் எனக்கு பத்தல, அதனால 12ங்கிறது வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அடுத்த வெளிநாடு எங்காவது போறோம், வெளியூர் எங்காவது போலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட இந்த வாய்ப்பை இந்த புதனும் சூரியனும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுல இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் வக்ரமாகிறார். அப்ப புதன் வக்ரமாகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பு, அதாவது புதன் அப்படின்னு சொன்னாலே வக்ரம் உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யோகமே. அந்த புதன் வக்ர காலத்துல பணமும் வரும், கொஞ்சம் விரயமும் ஆகும். ஒருவேளை வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பணத்தை சேஃப்டி பண்ணி கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதுவும் பாருங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். அப்ப வக்ரமான காலத்துல இருந்து 18ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் யோகம். வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மற்றும் 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி போய் 10லேயே ஆட்சி பலம் பெறுகிறார். அப்ப என்னதான் உங்களுக்கு விரயமாகுது அப்படின்னாலும் தொழிலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு வழியில பணம் ரோல் ஆகும், ஏதோ ஒரு வழியில தொழிலை கொடுப்பார். தொழிலுக்குள்ள அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க. பலனை எதிர்பார்க்காம பண்ணுங்க. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு புதனே மறுபடியும் ராசிக்குள்ள வருவார். அப்ப ராசிக்குள்ள வரும்போது பெரும்பணம் வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தொழிலுக்கு உண்டான விஷயத்த சுக்கிரன் கொடுக்குது. அப்போ எந்த எதிர்பார்ப்புகளும் எந்த பலாபலனையும் பார்க்காம தொழிலை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா பின்னாடி உங்களுக்கு ரீச் கிடைக்கும். கடுமையா முயற்சி செஞ்ச விஷயம் இப்ப கொஞ்சம் சிம்பிளா செய்யறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். கர்மாகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கர்மா ஸ்தானத்திலேயே, அதாவது உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வீட்டிலேயே இருக்குது. அப்ப கர்மாவை கழிப்பதற்கு உண்டான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தி கொடுப்பார். கோவில் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, தீர்த்த யாத்திரைகள், அதே போல பரிகாரங்கள் செய்யறது, இதெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். மாமனார் மூலமாகவும் இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள், அவங்களுக்குள்ள இருந்த சங்கடங்கள், சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே மறையும். அடுத்தது 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டுல இருக்கிறார், கேதுவோடு இருக்கிறார். பொதுவா சிம்மராசிக்கு பாதகாதிபதினு சொல்லுவோம் செவ்வாய். அது கெட்டு போறது ஒரு வகையில யோகமாக இருந்தாலும் கூட தாய் தந்தையர்கிட்ட கொஞ்சம் மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது வீடு மனை சொத்துக்கள், பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள், உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான ஒரு தடை தாமத்தையும் கொடுக்கும். கேது அப்படின்னா ஞானகாரகன். எந்த விஷயத்த உங்களுக்கு லாக் பண்ணுதோ அந்த உண்டான ஏன் இப்படி பண்ணுச்சு, இப்ப உங்களுக்கு தொழில் வரலையா, இப்ப உங்களுக்கு அம்மா கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, அப்பா கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுத்தே தீரும். இப்ப வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் தடையாகுது, அப்ப நமக்கு என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிற எந்த இடத்தில் எந்த கிரகத்தோட கேது போறதோ அந்த இடத்துக்கு உண்டான ஞானத்தை கொடுத்தே தீருவார். அதை நமக்கு சாதகமாகவே இருக்கும். அவர் முடிச்சு போறப்பதான் நமக்கு தெரியும். இருக்கிற வரைக்கும் குழப்பமாவே இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள்ல முடிச்சு போறப்பதான் இதுதான் கரெக்ட், அப்ப இதுதான் நம்ம செய்யணும் அப்படிங்கறத 100க்கு 200% தெல்ல தெளிவாக காட்டி கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறது கேதுவினுடைய அமைப்பு. அதனால தாய் தந்தையர் ஸ்தானமாக இருக்கக்கூடிய செவ்வாயை கேது நடத்தும் பொழுது கொஞ்சம் பூர்வீகம், சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக எடுத்து செயல்படுத்திக்கோங்க. அடுத்தது பாருங்க, குருவை பொறுத்த வரைக்கும் 11ல இருக்கிற வரைக்கும் என்னதான் விரயம் ஆயிடுதுன்னு நம்ம இந்த மாசம் ஒரு மாசம் 1.5 மாசம் உங்களுக்கு விரயம் தான்.
அப்ப என்னதான் இருந்தாலும் கூட உங்களுக்கு அங்க லாபத்தை ஒரு வழியில் கொடுத்துட்டே இருப்பார், தொழில ஒரு வகையில கொடுத்துட்டே இருப்பார். சுக்கிரன் 10ல இருந்தாலும் அடுத்தது 11 வர போறார். அப்ப தொழில்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிட்டு தான் இருக்க போறீங்க. இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போறது போகட்டும், வருவது நல்லதாகவே வரும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது சனி. சனியை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்துக்கு 6, 7 கூடையவர். அவர் வக்ரம் ஆகிறார். சனி வக்ரம் பயிற்சி அப்படிங்கறது நம்ம தனி ஒரு வீடியோவே கொடுக்கலாம். இப்போ சனி உங்கள ஜாதகத்துல வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகமே. சனி கொஞ்சம் வக்கரமாக இல்லைன்னா கடன், நோய், வழக்கு, திருமணம் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் இன்னும் கவனம் அதிகமாக தேவை. அதுல ஏதாவது ஒரு கோபங்களும் குறைகளும், அதுல ஏதாவது ஒரு வெட்டுதலும், அதாவது எப்படி சொல்றதுன்னா பிரிஞ்சு போறது, நோய்க்கு அதிக செலவு பண்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி உங்களுக்கு சித்தி உறவையும் சொல்லும். இப்ப சித்திக்கு, உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் ஏதாவது ஒரு வழியில இழப்புகளையோ அல்லது மன வருத்தத்தையோ கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ சனி வக்கரம் உங்க ஜாதகத்துல இருந்தால் யோகம், வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக, வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணணும். இதனுடைய முழுசா எப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய வீடியோல நான் கொடுக்குறேன். பொதுவா சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா தொழில் நல்லா ஓடும், காசு நல்லா வரப்போகுது, ஈக்குவலா விரயமும் வரப்போகுது. ஒரு பக்கம் விரயமாக போகுது, ஒரு பக்கம் நீங்க நல்லா தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்க போகுது அப்படிங்கறத அமைப்பு. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.